எந்த அமாவாசைக்கும் இல்லாத சிறப்பு. இந்த தினத்தில் மட்டும் இதை செய்தால் போதும். பிறகு உங்க வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை பாருங்க. பொதுவாகவே அமாவாசையில் நமது முன்னோர்களை நினைத்து விரதம் இருப்பது நடைமுறையில் உள்ள விஷயமே. ஆனால் அதில் சில மாதங்களில் சிறப்பு உள்ளது. ஆடி மற்றும் தை, புரட்டாசி மாதங்களில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்தால் அது அதற்கான பலனை வேறு. ஆனால் அமாவாசையில் ஆடிப்பெருக்கும் சேர்ந்து வருவதால் பல விசேஷங்கள் உண்டு. அமாவாசையில் எதற்கு விரதம் இருக்கிறோம், எப்படி விரதம் இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். மனிதர்கள் தாம் வாழும் காலத்தில் தான தர்மங்கள் செய்து வருதல் வேண்டும். நம்மை பெற்ற தாய் தகப்பன் உயிருடன் இருக்கும் காலத்தில் அவர்களின் மனம் நோகாமல் நடந்து கொள்வதே மிகப்பெரிய தர்மமாகும். இறந்த பின்பு செய்கின்ற தானத்தை விட இருக்கும் போது அவர்களுக்கு 3 வேளையும் நல்ல ஆகாரம் கொடுப்பதே மிகப்பெரிய தர்மம் என்கிறது கருட புராணம். பாவம் என்றால் என்ன, அது யாரை சேரும் என்பதை பற்றி நமது வேதங்களும் உபனிஷத்துகளும் விரிவாக சொல்லியிருக்கின்றன. பொய் பேசுதல், பிறர் பொருளை அபகரித்தல் அல்லது அபகரிக்க நினைத்தல், இவையெல்லாம் அந்த மனிதனின் பாவ கணக்கில் சேருகிறது. சிராத்தம், தர்ப்பணம், பித்ருகாரியம், படையல் என்றெல்லாம் பல்வேறு வார்த்தைகள் புழக்கத்தில் இருந்தாலும் அவை அனைத்தும் ஒன்றையே குறிப்பனவாகும். நதிகள் பல இடங்களில் உற்பத்தியாகி பல ஊர்களின் வழியாக வரும்போது அவை ஆறு என்று பெயர் பெற்று சமுத்திரத்தில் கலக்கின்றன. அதுபோல் நாம் செய்கிற சிராத்தம் ஒவ்வொரு வருடமும் நம் முன்னோர் இறந்த திதியில் செய்யப்படுகிறது. தர்ப்பணம் என்பது ஒவ்வொரு அமாவாசை என்றும் செய்யப்படுகிறது. படையல் என்பது வருடத்திற்கு ஒரு முறை செய்யப்படுகிறது. ஆனால் இவை அனைத்துமே இறந்த முன்னோர்களுக்காக செய்யப்படுகின்ற சடங்குகள். இவை நம் முன்னோர்களை சென்றடைந்து அவர்களின் ஆத்மாக்களை குளிர்வித்து நமக்கு அவர்களின் ஆசைகளை பெற்றுத்தரும் என்பது ஐதீகம். நவீன உலகம், விஞ்ஞான யுகம், கணினி யுகம் என்று காலம் வேகமாக மாறிவிட்டது. என் வாழ்க்கையே இயந்திரமாகிவிட்டது, தர்ப்பணம் செய்யவே நேரம் இல்லை என்று அங்கலாய்க்கிறார்கள் பலர். மாதத்தில் ஒரே ஒரு முறை வருகிற அமாவாசைக்கே இப்படி சொல்கிறார்கள். ஆனால் வருடத்திற்கு 96 முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிறது வேதம். ஆகவே எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல், தட்டி கழிக்காமல் முன்னோரை உரிய காலத்தில் வழிபடுவது நமக்கு நன்மை பயக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்போ உள்ள காலத்தில் அமாவாசை விரதம் பிடிப்பது மிகவும் கம்மியாகிவிட்டது. அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை என்றால் அது தை மற்றும் ஆடி அமாவாசை தான் சொல்லுவார்கள். ஆனால் சாஸ்திரப்படி ஒரு வருடத்தில் 96 முறை இறந்தவர்களுக்கு மற்றும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டுமாம். அப்படி உங்களால் இயலாத பட்சத்தில் இந்த அமாவாசைகளிலாவது முன்னோர்களை நினைத்து வழிபடுங்கள். அதுதான் உங்கள் குடும்பத்திற்கு மிகவும் நல்லது. இவை அனைத்தையும் செய்ய முடியவில்லை என்றாலும் ஆடி மாத அமாவாசை தர்ப்பணமும் தை மாத அமாவாசை தர்ப்பணமும் அவசியம் செய்ய வேண்டும். இந்த புனிதமான தர்ப்பணங்களை உத்தராயண, தட்சிணாயன காலங்களில் செய்யாமல் இருந்தால் குழந்தையின்மை, கருக்கலைவு, குடும்ப தகராறு, ஆரோக்கிய குறைபாடு, அகால மரணம், திருமண தடை, தீய பழக்கங்கள், ஊனமுற்ற குழந்தை பிறப்பு, மூளை வளர்ச்சி குறைவுள்ள குழந்தை பிறப்பு போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் குடும்பத்தில் நடைபெற்று நம் நிம்மதியை குலைத்துவிடும் என்கிறது சாஸ்திரம். இவை பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம், நாதி தோஷம், பந்து தோஷம், புத்திர தோஷங்களாக திகழ்கின்றன. இவை முறையற்ற வாழ்க்கை, தேவையற்ற கோபம், மன உளைச்சல், மன அழுத்தம், தற்கொலை சிந்தனை, உடல் வலி போன்றவற்றை உருவாக்கி நிம்மதியற்ற வாழ்க்கையை தந்துவிடும். ஆத்மகாரனாகிய சூரியனும் மனோகாரனாகிய சந்திரனும் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் இணைவார்கள். இதையே அமாவாசை என்கிறோம். சூரியன் என்பதை பித்ருகாரன் என்றும் சந்திரன் என்பதை மாத்ருகாரன் என்றும் சொல்கிறது ஜோதிடம். ஆகவே சூரியன் சந்திரன் இணைகின்ற அமாவாசையில் இறந்த தாய் தந்தை மற்றும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஆராதிப்பது சிறப்பு என்கிற சாஸ்திரம். ஒரு வருடத்தில் ஆடி மாதம் முதல் மார்கழி முடிய உள்ள காலம் தேவர்களுக்கு இரவு நேரம் என்பதால் ஓய்வுக்கு சென்று விடுவார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய முன்னோர்கள் நம்மை காப்பாற்றுவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து வர வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்கு ஆடி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்கின்றோம். நம்முடைய தர்ப்பணத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் நம் முன்னோர்கள் புரட்டாசி மாத மகாலய அமாவாசை என்று பூமிக்கு வருகிறார்கள். எனவே புரட்டாசி மாதம் நாம் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பிறகு தை மாதம் அவர்கள் மறுபடியும் தங்களுடைய லோகத்துக்கு திரும்புகிறார்கள். தேவர்களின் ஓய்வு காலத்தில் பூமிக்கு வந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பாற்றியதற்காக
அவர்களுக்கு நன்றி சொல்லி வழியனுப்பும் விதமாக தை அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். தர்ப்பணம் முடிந்ததும் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபட வேண்டும். பிறகு முன்னோர்களின் பிரதிநிதிகளாக சொல்லப்படும் காகத்துக்கு உணவு தர வேண்டும். உயிரினங்களில் கூடி வாழ்ந்து சேர்ந்து உண்ணும் வழக்கமுள்ள உயர்ந்த குணம் கொண்டது காக்கை இனம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஜீவனான காகத்திற்கு உணவிடுவதன் மூலம் பித்ருக்களின் ஆசியை பெற முடியும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. எனவே காகத்திற்கும் அமாவாசை தினத்தில் உணவளிப்பது சிறப்பு. இதன் மூலம் அமாவாசையின் சிறப்பு என்ன, அதன் பலன்கள் என்ன, ஏன் விரதம் இருக்கிறோம் என்பதையெல்லாம் அறிந்திருப்பீர்கள். நாளைய தினத்தில் மறக்காமல் முன்னோர்களை நினைத்து வழிபட்டு முன்னோர்களின் ஆசியை பெறுங்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.